நாம கோலாகலாஸ் டிவியில வெளியிட்ட கருத்து கணிப்பு குறித்து பேசியிருக்கிறார். கோலாகலாஸ் டிவி பேரை சொல்லல, ஆனா அந்த கருத்து கணிப்பின் சாரத்தை சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல கருத்து கணிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடுப்பு கணிப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, சில கடுப்பு கணிப்புகள் நான் அர்பன்ல மட்டும்தான் இருக்கேன், ரூரல் ஏரியால கிராமப்புறங்களில் நான் இல்லவே இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றன. ஆனால் தாவேகா தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்புல விட்ட கணிப்பாகவும் இருக்குது. சிட்டியில தான் இருக்குது, டவுன்ல தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்பன்ல மட்டும்தான் விஜய் இருக்கிறார், ரூரல்ல இல்லவே இல்லை அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸை முன் வச்ச முதல் ஊடகம் கோலாகலாஸ் டிவி. டிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு சமமா விஜய் பார்க்கல, அப்படி எதுவும் கிடைக்கல. கிராமப்புறங்கள்ல கிடையாது, குக்கிராமத்துல இல்லவே இல்லை. நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப விழுப்புரம் டவுனோ, விக்கிரவாண்டி டவுனோ, ஜிஞ்சி டவுனோ, இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனா கிராமத்துல கட்டமைப்பே இல்ல சார், கட்டமைப்பு பண்றதுக்கு ஆளுங்க இல்ல. சோ அதையும் விஜய் பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். அது பற்றின தாக்கம் அவருக்குள் இருக்கிறது. தன்னுடைய ஸ்பீச்சில் அதை மென்ஷன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் அவரை அறியாமலேயே அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. சோ இதையெல்லாம் புரிந்து இருக்கிறார்.